திரௌபதி அம்மன் கோயிலுக்கு வந்து அவர் அடிக்கடி போறதுக்கு காரணம் என்ன? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி சவுக்கு சங்கர் கேட்கிறாரு. அதுக்கு இவர் பதில் சொல்லும் பொழுது, என்னவா இருக்கும்? தன்னுடைய தந்தை வந்து சாகணும். அந்த பதவிக்கு வந்து முடிசூடா மன்னனாகணும். அப்படிங்கிற ஒரு காரணமா தான் இருக்கும். அப்படின்னு சொல்றாரு. அப்போ விரக்தியில வார்த்தைகள வந்து அவரு உபயோகப்படுத்துறாரு. அப்போ அவரு உச்சகட்டத்தில அவரு இன்னும் சொல்லப்போனா, அவரு விரக்தியினுடைய உச்சகட்டத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்றத இந்த பேச்சுகளின் மூலமா பார்க்க முடியுது. இந்த மோதல், இந்த விரிசல் அப்படிங்கிறது ரொம்ப அந்த கேப் அப்படின்றத ரொம்ப பெரிய அளவில ஆக்கிருச்சு அப்படின்றத பார்க்க முடியுது. இதில குறிப்பா சொல்லும்பொழுது, காடுவெட்டி குரு அவர்களை வந்து இவர் அவமானப்படுத்தினாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இது ரொம்ப சீரியஸான ஒரு அக்யூசேஷன் இது. ஏன்னா, காடுவெட்டி குரு அவர்கள் வன்னியர் சங்கத்தினுடைய பொறுப்புல இருக்கும்பொழுது, தலைவராக இருக்கும் பொழுது, அவர் வந்து கடுமையான முறையில இந்த வன்னியர் சமூகத்த ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், பல விஷயங்கள்ல அவர் வந்து போராடி இருக்கிறாரு அப்படின்றது தான் அந்த வன்னியர் சமூகம் இன்னும் வந்து அவங்க மேல பெரிய ஒரு மரியாதைய வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த வன்னியர் சமூகத்துக்காக போராடிய காடுவெட்டுக்குரியவே வந்து அன்புமணி ராமதாஸ் அவமானப்படுத்திட்டாரு அப்படின்றது ராமதாஸ் அவர்களுக்கு முன்னாடியே பல பேர் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. அவருடைய மருமகன் கூட பல தடவை நேர்காணல் கொடுத்திருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனா அந்த குடும்பமே வந்து குரு அவர்களை வந்து அவர்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கு அப்படின்லாம் குற்றம் சாட்டினாரு.